வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம ViVO Z1X, ஆமாங்க, இந்த ViVO Z1X உடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸில் வருது. இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண வேரியண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மேட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு சீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ViVO Z1X பிராண்ட் நேமு. ஸோ இது வந்து Qualcomm Snapdragon 712 அப்படிங்கிற சிப் செட்டில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்ரி அப்படியில் ரன் ஆகுது. ஸோ இதில் 32 MP ஃப்ரண்ட்டு கேமரா இருக்குது, 48 MP AI ட்ரிபிள் கேமரா இருக்குது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128 GB வேரியண்ட். ஸோ இதோட ரேட் வந்து 17,000, அதாவது 16,990 ஒன்லி. ஸோ இங்கேயும் மேட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.030 வாட் பர் கேஜி. ஸோ பாடி சார் வேல்யூ 0.549 வாட் பர் கேஜி. ஸோ இதில் விவோ மாடல் 1917 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ரேட்டு இதில் என்னென்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20,990 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் டேட் வந்து நவம்பர் 2019 போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டீட்டெயில்ஸ். இப்போ இது மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடும். பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் அப்படின்னு வெளியிலலாம் நம்ம கோஷம் போடுறோம். பட் இதில் பிளாஸ்டிக் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்கால் ஏதாவது யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மழையில் ஒரு வேலை நனையாமல் இருக்கலாம். பட் அதுக்கு வேறு பிளாஸ்டிக் கவரை கொடுத்துருக்கலாம். ஸோ இது தேவையில்லாத ஒரு கவர். இதில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே சீல் இங்கே கொடுத்துருக்காங்க. சீலை இன்னும் ஓப்பன் பண்ணலை. சீலை ஓப்பன் பண்ணிடலாமா? எஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சீலை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸ்குள்ளார திரும்பவும் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ அது உள்ளார ஒன்றும் இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு டிபியூ கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் சம் புக்லெட்ஸ் இருக்குது. அந்த மேனுவலில் நாம் ஓரமாக வச்சுருவோம். டிபியூ கேஸையும் ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதில் ஒரு டைப் சி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஓரமாக வச்சுருவோம். ஸோ அடுத்ததான் நமக்கு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் நம்மளுடைய மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட். ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ IMEI நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 22.5 வாட் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு திரும்ப நம்ம மொபைலுக்கு வரும். ஓகே, இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் பேக்கேஜிங்லாம் பக்காவாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட். ஸோ மொபைலோட பேக்கிங்கும் பக்காவாக இருக்குது. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. பேக் சைடு ப்ளூ கலர், டாப்பில் ஒரு லைட் ப்ளூ,
பாட்டமில் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு பூட் பண்ணுவோம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் பூட். வாவ், விவோ பவர்டு பை ஆண்ட்ராய்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு வால்யூம் ரேக்கர் ஒன்று, அதுக்கு கீழே ஒரு பவர் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கீ. ஸோ இதில் சிம் ட்ரே ஒன்று இருக்குது. அந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் இந்தியா. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டை செட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாமே ஃபஸ்ட் பூட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு பூட் ஆகிடுச்சு. ஸோ விவோ Z1X. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்லீக்காகவே இருக்குது. 8.1 mm, அதாவது 8.1 mm திக்னஸ் தான் இது சொல்லியிருக்காங்க. வெயிட்டு 189 கிராம் சொல்கிறாங்க. பேக்கில் கிளாஸ் பேக் மாதிரியே இருக்குது, பட் பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேமரா சாம்பிள் என்னன்னு பார்த்துருவோம். நல்லா கிளியராகவே இருக்குது, கிளியர் அண்டு கிறிஸ்பாகவே இருக்குது. இதில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்ததில் எகெயின் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாஷ் லைட்டு இதில் ரிஃப்ளெக்ட் ஆன டிசைன் உங்களுக்கு தெரியுது. ஸோ நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கேமரா. இதில் ஒரு மிரர் வியூ ஆப்ஷன் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ரண்ட்டு கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது.
ஓகே, கேமரா கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போய் பார்த்துருவோம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அபவுட் ஃபோன், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போட முடியாது. ஸோ 2 நேனோ சிம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் விவோ மொபைல் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருக்காங்க. பேட்ரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபன் டச் ஓஎஸில் இருக்குது. மாடல் நம்பர் இதில் ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2019 2.3 GHz Snapdragon 712 octa-core RAM 6GB. இதில் ஸ்டோரேஜ் தனியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். (12/10/2019) complete time. ஸோ இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9 பையில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபன் டச் ஓஎஸ் 9.1 இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 128 ஜிபியில் நமக்கு 115 ஜிபி அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ ஃப்ளாஷ் லைட் நல்லாவே அடிக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.